மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை என்றென்றைக்கும் உண்டாகட்டும். இந்த நாளில கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? இயேசுவே எங்களோடு கூட பேசுங்க எஜமானனே. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதுல 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 6:12. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான், ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலமே எழும்புகிறது இந்த யோசுவாவுக்கு பழக்கம். ஸ்தோத்திரம். இந்த வேதாகமத்துல அநேக பேரை நீங்க பாத்தீங்கன்னா அதிகாலையில் இருட்டோட எழும்பி, யார் எழும்புதுங்க? நம்ம என்னைக்கோ நாள் எழுந்திரிச்சிருப்போம். நான் இருட்டோட எழுந்து 2 மணிக்கு நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்படி ஜெபம் பண்ணேன்? என்னைக்கோ நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நம்ம எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? 6 மணிக்கு எந்திரிக்கிறோமா, இல்லை 7 மணிக்கு எந்திரிக்கிறோமா, ஏன் நம்ம இஷ்டப்படி எந்திரிக்கிறோமா? நம்ம எந்திரிக்கிறதுல, அதாவது நைட்டு படுக்கும் போல சீக்கிரம் படுத்துனா காலையில் எழும்புறது சீக்கிரம் எழும்புறோம். நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு உட்காந்துட்டு தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு அப்புறம் எப்படி ஜெபிக்க முடியும்? எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசுவா நல்ல ஒரு பழக்கத்தை வச்சு, அப்ப யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். நம்ம எழும்பும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கர்த்தர் எழுப்புவான். அதான் சொல்ல, எலும்பு சீயோனும் எலும்பு. அப்ப ஏன்னா அவரே என்ன பண்ணாரு? தட்டி எழுப்புகிறது. வேதாகமத்தில் அநேக பேர் என்பார் ஆண்டவர் தட்டி எழுப்புவார். பேதுருவை தட்டி எழுப்புவார், எலியாவை தட்டி எழுப்புவார். சோத்திரம். சிறைச்சாலையிலேயே அந்த தூக்கம்தான். நம்ம எங்க அவனாலும் தூக்கம்தான். சிறைச்சாலை தூக்கம்தான், சபைகள் அவனும் தூக்கம்தான், வேலை செய்யறதுல எல்லாத்துலயும், வண்டி ஓட்டினாலும் தூக்கம்தான். சோத்திரம். சில பேர் வண்டி ஓட்டு என்ன பண்றது? அதிகால நேரத்துல வண்டி ஓட்டும் போது அப்படியே கண் ஒரு இமைப்பொழுது ஒரு ஃப்ரெண்ட்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இந்த யோசுவா அதிகாலமே எழும்புற ஒரு நல்ல பழக்கத்தை போட. நம்ம அதிகாலை எழும்புறதோடு எழும்புனா எந்திரிக்கிறான். 6 மணிக்கு தூங்குறவங்க போய் சேர்ந்து தூங்குனா என்ன ஆகும்? அதிகாலை எந்திரிக்க முடியாது. 7 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். நீங்க உங்க கூட படுக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? 5 மணிக்கு அலாரம் வச்சோன்னா, ஆமா, அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு தூங்கக்கூடாது. சோத்திரம். அலாரம் சத்தத்தை கேட்கிறேன் என்ன பண்ணுவோம்? அது உடனே இருந்துச்சு அந்த தேவ சமூகத்துல, முதலாவது நம்ம ஆண்டவர் சமூகத்துல இந்த யோசுவா தேவனுடைய பெட்டியை சுமக்கும்படி ஆசாரிகள் என்ன பண்றான்? அந்த 7 நாள் அந்த அழகாக சொல்லுகிறது வசனமா, ஆசாரிகள் அதிகாலம் எழுந்து சுமந்து கொண்டு போனார்கள். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சுமக்கணுங்க. எதங்க? பெட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை சுமக்கிற பெட்டியாக நீங்க இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டி. அன்றைக்கு அந்த இயேசுவா அந்த உடன்படிக்கை பெட்டியை சும அவ்வளவு சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெட்டியில கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. நம்முடைய குடும்பத்துல நம்ம அதிகாலை எலும்பு எதுக்கு தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை வாங்குவதற்கு. தேவனுடைய பிரசன்னம் நம்ம பிள்ளைகள் மத்தியில காணப்படுவதற்கு. நம்ம போராட்டத்தை தேவ பிரசன்னம் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரு சமாதானம் உண்டாகும். அந்த இடத்துல சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படணும். அதுக்கு என்ன தேவைங்க? தேவனுடைய பிரசன்னம். நம்ம நல்லா சென்று போறதுனாலயோ, நல்ல வெள்ளச்சட்டை போறதுனாலயோ, நல்லா நம்ம சீவுறதுனாலயோ, நல்லா நம்ம மேக்கப் பண்றதுனாலயோ பிரசன்னம் வராது. அதிகாலை எழும்பி தேவனை தேடுற பொழுதுதான் பிரசன்னம் வரும். நம்ம மேக்கப் போடுறதுக்கு 1/2 மணி நேரம் செலுத்துவோம். சீவுறதுக்கு, தலை சீவுறதுக்கு, என்ன பண்ற மற்ற காரியங்களை செய்வதற்கு, அயன் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், மற்ற எல்லா காரியமும் செய்யறதுக்கு 1/2 மணி நேரம். ஆனா தேவ அதிகாலை எழும்புவது சோத்திரம். எழும்புது 5 மணியா இருக்கும், ஆனா ஜெபிக்கிறது 7 மணியா இருக்கும். அவன் சில பேர் 5 மணி சீக்கிரம் நினைச்சிடுவாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த தேவனுடைய பெட்டியை யார் சுமக்கிறதுங்க? தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் நான் தான் சுமக்கணும். அந்த முழு உலகத்துக்கும் கொண்டு போகணும். 900 கோடி மக்கள் வாழ்கிறாங்க இந்த உலகம் முழுவதிலும். 900 கோடி மக்களுக்கு யாரு கொண்டு போறது? தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வல்லமையை உங்களை தான் கர்த்தர் நம்பி வச்சிருக்காங்க. எத்தனையோ ஜனங்கள் அழிகிறாங்க, எத்தனையோ தடவை சமாதானமெல்லாம் போறாங்க. ஆண்டவர் நம்ம நம்பி இருக்கிறார். அதிகாலமே எழும்பி நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது சத்ருவின் கிரிகள் அதமாக்கப்படும். நீங்க அழகா படுங்க. 11 வசனம் சொல்லுங்க. தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரிய எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். நடக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம என்ன பண்ணணும்? நடக்க பழகணும். நம்ம ஜெபிக்கிற மாத்திரம் இல்லை, அது மாதிரி நடக்க என்ன பண்ணும்? தேவனோடு கூட நடந்தா
சோத்திரம். நம்ம நடக்க பழகணும். நம்ம யாராரோ நடக்க பழகுவோம், வாக்கிங் போறதுக்கு பழகுவோம். ஆனா தேவனோடு கூட நம்ம சம்பாஷணை பண்ணுவதற்கு கர்த்தருக்கு சோத்திரம். ஜெபிக்கிறோடு அந்த அதிகாலை ஜெபிக்கிறாங்க பார்த்து அவங்களோடு இணைந்து கொள்ளணும். ஆமா, சர்ச்சுக்கு எப்பவுமே 9 மணிக்கு வர்றது, 9 மணிக்கு ஆராதனா 10 மணிக்கு போகக்கூடாது. சோத்திரம். 9 மணி ஆராதனா 8 மணிக்குள்ள என்ன பண்ணும்? ஆமா, சில பேர் சர்ச்சுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மற்ற இந்த நாளைக்கு என்ன பண்ணாங்க. ஆமா, அதுக்கு இது சம்மந்தமே இல்லை. அந்த 7 நாள் என்ன பண்ணும்? ஆலயத்துல வந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பலத்த கிரிகளை செய்கிறார். நீங்களே அவருடைய ஆலயம். அதனால ஆலயம் தேவன்னு சொல்லுவீங்களா? சோத்திரம். அதுதான் சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுதான் ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவன். எக்காலங்களை ஊதும் பொழுது இந்த இடத்துல அழுதாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆர்ப்பரியுங்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் உங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயின் சத்தமிடாமல் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட ஆர்ப்பரி என்று உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளை. ஏன் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாரு. நம்மளால பேசினா பேசிட்டேன். புலம்புவதில் யாரு? இஸ்ரவேல் வல்லவர்கள். ஆமா, இஸ்ரவேல்கள் புலம்புவதில், ஆமா, இஸ்ரவேல் புலம்புவது வல்லவர் நம்ம. ஆமா, கர்த்தருக்கு நம்ம ஒரு பிரச்சனை புலம்பிக்கிட்டே கிச்சனை போனாலும் புலம்புறது, வேலைக்கு போனாலும் புலம்புறது, பைக்கில் போனாலும் புலம்புறது. புலம்பலை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு உங்கள் புலம்பலை நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். சந்தோஷ மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்கிற தேவன் உங்கள் புலம்பலை கர்த்தர் நீங்க ஒளிய பண்ணுகிறார். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, பேச நேரத்தில் பேச்சு கொடுப்பார், அந்த பேச சொல்லுவார். அந்த நேரத்தில் நம்ம பேசணும். மற்ற நேரத்தில் என்ன பண்ணும்? நம்ம அமைதியா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த கிரிகளை செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆர்ப்பரியுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதுக்கு ஆர்ப்பரிக்கிறோம்? எதுக்கு என்ன பண்றாங்க ஜனங்கள்? ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனால் இயேசுவை தொழுது கொள்வதற்கு, இயேசுவின் பாடலை பாடுவதற்கு ஆர்ப்பரிப்பு வரமாட்டேது. ஆர்ப்பரிப்பு வரமாட்டேது. நம்ம ஜபத்துல உட்கார்ந்தாலும் சரி, ஆர்ப்பரிப்புல பாடலை பாடி நல்லா ஆர்ப்பரிச்சு. இன்னைக்கு கைதட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு. கர்த்தருக்கு சொல்ல ஆவி நரம்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு மௌனமா பாடிட்டு அப்படியே அமைதியா ஜெபம் பண்ண கேட்டா ஜெபம் பண்ண ஒரு சத்தம் என்ன பண்ணாது. பிள்ளைங்க எழும்பிடும். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க வந்து எழும்பிட்டு அவங்க ஜெபம் பண்ணட்டுமே. அதிகாலையில என்னை தேடுகிறவோ என்னை கண்டடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதான் அவரை பார்க்க முடியுமா? அவர் எப்பயும் வரும். ஆனா அதிகாலை ஃப்ரெஷ்ஷா ஆபேல் காயினுடைய காணிக்கை கத்தினாரு. ஆபேல் ஃப்ரெஷ்ஷா ஆண்டா பண்ணா கொழுமையானவைகளை பெஸ்டானதை தேவனுக்கு கொடுக்குறான். ஆபேல காணிக்கை கத்திர அங்கீகரித்தார். நீங்க அதிகாலை எழும்பி தேவனுக்கு பெஸ்டான கொழுமையை வாருங்க. என்ன செய்ய? வயல்வெளிக்கு போ. உச்சிதமான கோதுமையான உச்சுமையானது அந்த பெஸ்டா தேவனுக்கு. இந்த அதிகாலை காலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பலவீனமா தான் இருக்கும். ஆனா நீங்க அதை ஜெயிக்க பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எல்லா காலத்தையும் ஜெயிச்சிருவீங்க. ஆனா அதெல்லாம் விசுவாசம் நம்ப மாட்டான். நீ அதிகாலை ஜெயிக்க ஒரு நாள் ஜெபம் பண்ணுவீங்க. இந்த வசனத்தை கேட்டா நீங்க எப்படியா ஜெபம் மறுநாள் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ஆரம்பிச்சு ஒரு நாள் அந்த ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூ. ஒரு நாள் 5 மணி எதுக்குன்னா அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது எவ்வளவு பேர் அந்த ஜெபிக்கிறதுல விட்டுறாங்க. அதிகாலை தேடுங்க. அதிகாலை ஜெபம் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல இந்த யோசுவா எழுந்திருந்து அதிகாலையில் இருந்து தேவனுடைய பற்றிய சுமதற்கு ஆட்களை என்ன பண்ணான்? துரிதப்படுத்துறான். உங்க பிள்ளைகளை ஜெபிக்கிற துரிதப்படுத்துங்க. 5 மணி வரைக்கும் தூங்க. ஆமா, 6 மணிக்கு பிள்ளை லீவு தானே, நல்லா தூங்கட்டு 7 மணிக்கு தூங்கட்டுன்னு சொல்லிட்டு நம்மளாரு. ஒரு சில பிள்ளை கேட்பேன், ஏப்பா சர்ச்சுக்கு வரல? கேட்பேன், இல்லை பாஸ்டர் நான் தூங்கிட்டேன் பாஸ்டர். யார் இல்லை பிள்ளை? எத்தனை மணி தூங்குப்பேன்? 10 மணி தான் எழுந்திரிச்சேன். எத்தனை மணிங்க? 10 மணிக்கு எழுந்திரிச்சா எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? இப்ப தெரியாது, சோத்திரம் இப்ப தெரியாது. அந்த நாட்கள் அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது என்ன பண்ணும்? அந்த விளைவுகள் அதிகாலை எலும்பி இந்த சோதனை தீவாலும் சரி ஸ்கூலாலும் சரி அந்த எழுப்பி பழக்கம் வச்சிங்களேன், நல்லா பெஸ்டா நீங்க வளருவீங்க. உங்க குடும்பம் பெஸ்டா இருக்கும். நீங்க ஆண்டவருக்கு பெஸ்டா வாழுங்க. உங்களை காத்த என்ன பண்ணுவார்? பெஸ்டா உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமூகம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையில் நம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருப்பதால் அதிகாலைகளை தட்டி எழுப்பி நம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தை எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். அற்புதம் நடக்கட்டும். இந்த காலை வேளையிலே உடைய வல்லமை இந்த பிள்ளைகளுக்கு ஊடுருவி பாய்வதா பலவீனப்படுத்துற எல்லா ஆவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை ஆண்டவரே உடம்பு சிலாம இருந்து வியாதிப்பட்டிருப்பாரு, நல்லா அதிகாலை எழும்ப முடியுதுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் அந்த படுக்கை அறைக்குள்ள நுழைவதா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை எழுப்புங்கப்பா இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாக
எழும்பும் நாவை எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திட